ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். Praise the Lord. Hallelujah. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உடைய ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரந்தோறும் கர்த்தாவே, வாரத்தின் முதல் நாளிலே உமக்கு ஆராதனை செய்து கொண்டே ஒவ்வொரு வாரத்தையும் நாங்கள் துவங்குகிறோம். இந்த ஆராதனை நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. பாடி துதிக்க ஆராதிக்க இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைய, ஆமேன், அந்த பலத்தோடு இந்த வாரத்திற்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகள் எல்லாம் நீங்குவதாக. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ள எங்கள் தேவாதி தேவனே, வானம் உடைய சிங்காசனமும் பூமி உடைய பாதபடியுமாயிருக்கிறது. அப்பாவுடைய பாதத்தின் அருகே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒன்றுக்குள் தடையில் நீ கொண்டு வாங்க, சுகபத்திரமாக கொண்டு வாங்க. வர தடைப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் நீக்கி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உங்களுடைய உன்னத நாமத்தை உயர்த்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் ஆமென், துன்பங்களும் துயரங்களும் வருகின்ற நேரத்திலே ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆறுதலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்தில் பாருங்கள், எவ்வளோ சூழ்நிலைகளெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். மகிமையை செலுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு எப்போதுமே நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவ்வளவோ அவருடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆமென் ஒரு நாளும் கைவிடவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இரக்கம் செய்தார். கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையில் நாமும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறோம். இப்போதான் நவம்பர் மாதத்தை துவங்கணும். ஏறக்குறைய மாதத்தினுடைய முதல் பகுதியை நம்ம முடிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஆமென் மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிணிகள் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நீ சுமக்க தேவையே இல்லை. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. ஆமென், ஆமென், ஆமென். உன் சுக வாழ்வு இந்நாளில்
துளிர்த்தது. சொல்லுங்க வாய் திறந்து, உன் சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. இத்தனை பேருக்கு சுக வாழ்வு வேணும். நான் கண்ணை திறந்து பார்க்கல, கையை மாத்திரம் நீங்க உயர்த்துங்க, கத்தர் பார்க்கட்டும். சுக வாழ்வு எனக்கு வேணும். ஆமேன். நான் சுகமா இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க, கத்தர் பார்க்கட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், மாத்திரைகள், ஆமேன், சுகவீனங்கள், பலவீனங்கள் இல்லாமல் சுகமாக இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறாரு. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் எப்படி இரு, வாழ்ந்து சுகமாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ முறை ஆமேன், பிரைஸ் தி லார்ட், நம்ம ஆமேன் மெடிசன்ஸ் எடுக்க மறந்துடுறோம். சில நேரத்தில் பாருங்கள், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதில்ல. ஆமேன். நம்ம உணவு வகைகள் எல்லாம் வித்தியாசமாக போயிட்டுருக்கு, நம்முடைய டயட் சிஸ்டம்ஸ். ஆனாலும் பாருங்கள், கத்த நம்மை நல்ல சுகமாக வச்சிருக்கிறாரு. காலையில் நம்ம எல்லாரும் நல்ல சுகமாக கத்தர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடலை பாடுவோம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஆமேன். காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. ஆமேன். நூஸ். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இனி என்ன, நீ சுமக்க தேவையே இல்லை, சுக வாழ்வு இந்நாளிலே துளிர்த்தது. பாடுவோமா? துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. பாடுவோம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். ஆமென். உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது, சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. பாடுவோம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா சொல்லும், தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அமே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. அல்லேலூயா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா சொல்லுவோமா, தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அல்லேலூயா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன்,
உனக்காக உதயமான உலகத்திலே சொல்லுவோம், இயேசுதான் நீதியின் கதிரவன். உனக்காக உதயமான உலகத்திலே நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. சொல்லுவோம், துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா, அல்லேலூயா, தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எந்த ஒரு பலவீனம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், ஆமென், எந்த ஒரு குறைவு வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா ஆமென் அதை அப்படியே நீக்கி போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசம் அதுதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் யூ. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். 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 இனி இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. ஹல்லேலூயா. Glory Lord. ஹல்லேலூயா. நம்ம மருத்துவ பரிசோதனை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாம் நார்மல். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்க, சுகமா இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அக்கவுண்ட்ஸ் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. கைகள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். Glory. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம் இந்த பாடலை பாடி. ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஆவில நிறைந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Glory. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும். கலங்காதே கலங்காதே. காற்றடிச்சா சொல்லுவோம், வெயில் வந்தா Praise the Lord. காய்ந்தே போய்விடும். கலங்காதே. துன்பமா ஆராதிக்கலாமா? துயரம் கரங்களை உயர்த்தி தண்ணீர் பட்ட ஆமென். வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவன். துன்பமா துயரமா அப்படியே நகட்டும். தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு ஆமென் இன்றைக்கே பிடிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். சொல்லுவோமா? உன் துக்கங்கள் இயேசு சுமந்து இனி துக்கம் இல்லை. உன் பிணிகள் எல்லாம் ஏற்று வியாதி இல்லை. சுமக்க இனி தேவையில்லை. சொல்லுங்க, இனிமே சுமக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கல்வாரியில சுமந்துட்டார். உளித்தது சுகவாழ்வு. சுகவாழ்வு இந்நாளில் உளித்தது. மீண்டும் சொல்லுவோம், நீ சுமக்க இனி தேவையில்லை. நீ சுமக்க இனி தேவையில்லை. சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. இன்றைக்கே ஆமென். சுகவாழ்வு எல்லாரும் சொல்லணும். மீண்டும் சொல்லுவோமா? நீ சுமக்க. கண்களை மூடி, தேவையில்லை. கண்களை மூடி. நீ சுமக்க
பார்க்கணும். கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. வாழ்வு இந்நாளில் துளித்தது. விசுவாசிப்போம். சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம். அல்லேலூயா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நீ சுமக்க தேவையில்லை. இல்லை. ஓ, எல்லாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீ சுமக்க இனி தேவையில்லை. நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அல்லேலூயா தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. க்ளோரி. தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஓ, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். சுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி சுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 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 உன் சுகவாழ்வு இந்நாளிலே துளித்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வருஷத்தை நம்ம சந்தோஷமா முடிக்கலாம். ஆசீர்வாதத்தோட முடிக்கலாம். ஆமென். நாட்கள் மகிமையின் நாட்களாய் மாறப்போகிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ என்ன பண்ணாத. ஆமென். நன்றி சொல்லி பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? Glory Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. Amen. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. Praise the Lord. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. என் ஆத்துமாவே துதி. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஆமென். முழு உள்ளமே
உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் Praise the Lord. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. சொல்லுவோம். உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளமே அவர் பேரை போற்று. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. ஆமென். எத்தனை 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 நன்மைகள், ஆசீர்வாதங்கள் மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? வலது கரத்தை உயர்த்துங்க. ஆமென். ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord. பொலிளமை புதுப்பிக்கிறார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமை புதுப்பிக்கிறார். வயது மீண்டும் பால வயது போல் ஆகும். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. நல்ல கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. காலமெல்லாம் உம்மை சுமக்கின்றார். ஆமென். புது பலன் தருகிறார். ஆமென். கழுகு போலும் வயது. ஆமென். திரும்ப வாழ வயது போல் ஆகும். நல்ல ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ரபபப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Lord, hallelujah. ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோம். அவர்
Thank you, Lord. முழு உள்ளமே அவர் பேரை போற்று. Hallelujah. Oh, hallelujah. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஒருபோதும் மறவாதே. ஆமென். நாம் ஜெபிப்போம், தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை நாளிலே அதிகாலமே வந்து உங்களுடைய பாத்தில் அமர்ந்திருக்கிறோம். பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க. ஒருவர் வறுமையாக திரும்பக்கூடாது. எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பெற்றுக்கொண்டு போகட்டும். அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை தியானிக்கும்படி எங்களுடைய உள்ளங்களை, இருதயங்களை நாங்கள் திறக்கிறோம். எங்களோட பேசுங்க. இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாளில் டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டியதன வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீர் எங்கள் கிருபை செய்தீங்க. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ராஜா. நீரே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருவசனத்தை நாங்கள் கேட்டு அப்பா அதின்படி நடக்க ராஜா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா சந்தோஷமா கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறதன் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆமென். கர்த்தரை சற்று நேரம் பாடி துதித்து ஆராதிக்கத்தை நமக்கு கிருபை செய்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு பாடலை பாடணும் இல்லையா? உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். உன் துக்கங்கள்லாம் என்ன ஆச்சா? இன்றோட முடிந்தது என்று சொல்லி நம்ம பாடணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். வேதவசனம் தான் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? இளைப்பாறுதலை தரேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அமைதியை தரேன், நான் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் எவ்வளவோ பேர் இந்த சந்தோஷம் இல்லாம அழிந்து திரிகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ ஆமென் கர்த்தர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த சந்தோஷத்தை எத்தனை பேர், அந்த சமாதானத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? பத்தலையே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம வேதத்தில் நாளும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதியை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பேர் என்ன? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நம்முடைய பேர் என்ன? விசுவாசிகள். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஆமென் கர்த்தரை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அவரால எல்லாம் கூடும். அவர் நமக்கு சகல காரியங்களையும் செய்து கொடுக்கிறவங்க. ஆமென். அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறவங்க அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்க தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனால ஆமென் நமக்கு பெயர் என்னன்னு சொன்னா விசுவாசிகள். ஹல்லேலூயா. ஆமென். வேதவசனம் இங்க சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அநேக நேரங்களில அநேகருக்கு அநேக காரியங்கள் என்ன பண்றதில்ல, நடைபெறுகிறது இல்லை, கைகூடி வருகிறது இல்லை. சொல்லுவாங்க, எவ்வளவோ முயற்சி பண்றேங்க, எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணுகிறேன், எவ்வளவோ அதிகாரிகள் தலைவர்கள்லாம் போய் பார்க்குறேன், ஆனா என்னுடைய காரியம் என்ன பண்ண மாட்டேங்குது, கை கூடி வரமாட்டேங்குதுங்க. சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஆமென் அநேகருக்கு, உலகத்தின் ஜனங்களுக்கு அவருடைய காரியங்கள் என்ன பண்ணுகிறது இல்லை, கை கூடி வருகிறது இல்லை. ஆனால் வேதவசனம் இங்கே அழகாய், ரொம்ப அழகாய் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆமென் அவரை விசுவாசிக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்றாங்க, வாய்க்க பண்ணி கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் விதமாக போடப்பட்டிருக்கிறது, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, ஆமென், யாரெல்லாம் அவரால் செய்ய முடியும்னு சொல்லி நம்புகிறாங்களோ, ஆமென், கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு காரியம் எல்லாம் கூடும், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், அவருடைய காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு காரியங்கள் நடக்கும். ஆமென். இந்த மாதத்தில் நமக்கு ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க இல்லையா? என்ன வாக்குத்தத்த வசனம்? யாரத்தவங்க வாசிங்களேன். எரேமியா 32:27 வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆமென். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால எல்லாம் என்ன பண்ணும்,
கூடும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். மார்க் 10:27 பார்க்கிறோம் இல்லையா, தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் விசுவாசிக்கிறதான நமக்கு அவரால் செய்ய முடியும், அவரால் காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறதான நமக்கு எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது, கூடி வருகிறது, நடைபெறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கிட்டோம், வாக்குத்தத்தம் நம்முடைய தியானிக்கிறோம், வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஆமென். வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணிடாது, நிறைவேறி விடாது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும், அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். என் தேவனால கூடும், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். சகலத்தையும் அவர் எனக்கு என்ன பண்ணுவாங்க, செய்து முடிப்பாங்க அப்படிங்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அழகா பாருங்களே, என்னுடைய பிணிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டார், இயேசு சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய துக்க நாட்கள் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாத்தையும் அவர் மாற்றினார், அவர் சுமந்தார், அவர் எனக்கு நன்மைகளை செய்தாருங்கிறத நம்ம விசுவாசிக்க நல்ல பாடலாய் நம்ம பாடுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாய் பாருங்க, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் சகலத்தையும் செய்கிறதுல அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். என்ன காரியங்களானாலும் ஆமென், ஆமென், எப்படிப்பட்ட காரியங்களானாலும் முடியவே முடியாது என்று சொல்லுகிறதான காரியங்கள் எல்லாம் கூட கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பகுதி நம்ம வாசித்திருப்போம், நமக்கு தெரிந்ததான ஒரு அழகான ஒரு பகுதி தான் பாருங்க. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 17 நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆமென், இதனுடைய 25 வசனம் 24 வசனம் வரைக்கும் ஆமென் இந்த பகுதிகள் அங்கே அழகாய் போடப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் அவருடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை, ஆமென், அவர் பிசாசினால பிடிக்கப்பட்டதான ஒரு மனுஷனை கொண்டு வராங்க. ஆமென், அவருக்கு சுகம் கிடைக்கணும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. ஆமென், இயேசு அப்போ சொல்றாங்க, ஆமென், என்ன பண்ணும், எல்லாம் கூடும், நீ விசுவாசிச்ச அப்படின்னு சொன்னா உனக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மீண்டுமா வாசிங்களேம்மா அந்த வசனத்தை, மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஹல்லேலூயா, நீங்க விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கு என்ன பண்ணும், காரியங்கள் வாய்க்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் பாருங்க நம்முடைய ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆதாரமே அதுதான், நம்முடைய பேஸ்மெண்ட்டே அதுதான் பாருங்க, விசுவாசம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் நாம் அவரை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறது தான் பெரிய காரியம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். என்ன காரியங்களை நாம் விசுவாசித்தாலும் கர்த்தர் நமக்கு அதை என்ன பண்றாங்க, நிறைவேற்றி கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியங்களாக இருக்கலாம், முடியும் முடியாது என்கிறதான பாரபட்சமே கிடையாது. எல்லா காரியத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றாங்க, நிறைவேற்றி தருகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆமென், ஒரு அம்மா வராங்க, ஒரு கானானிய ஸ்திரீ என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அம்மா வந்து இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க. அது படிங்கம்மா திரும்ப, இல்ல 23, 22. போதுமா, கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி ஒரு அம்மா வந்து இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க, என்னுடைய மகள் என்ன பண்ணணும், சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு சொல்றாங்க, இயேசு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றார். ஹல்லேலூயா, ஆமென். நான் என்னுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஆமென், காணாமற் போனதான இஸ்ரவேல் ஜனங்களை
ரட்சிக்கும்படியாக, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும்படியாக வந்தேனே அல்லாமல் வேற எதுக்கும் நான் வரல அப்படின்னு சொல்லி அந்த சகோதரின் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, மேஜையிலிருந்து விழுகிறதான துணிக்கைகள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான ஆசீர்வாதம் தான், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான நன்மைகள் தான், அதுல இருந்து கீழே கொஞ்சம் சிந்துது இல்லையா, அதை நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்குது. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்கு என்று சொல்லி இயேசு அந்த மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இயேசுவை விசுவாசித்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு என்ன பண்ணுதான்? எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரிடத்துல கேட்கிறார்களோ, அவரை கூப்பிடுகிறார்களோ, அவரிடத்துல வாஞ்சியா இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாங்க? காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக செய்யறாங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் கர்த்தரால அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி என்ன பண்றாங்க? நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்றதை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான அப்பத்தை என்ன பண்ண முடியாது? நாய்களுக்கு போட முடியாது அப்படின்னு சொன்னப்ப அதுல சிந்துகிறதான காரியங்கள் எனக்கு என்ன பண்ணும்? போதும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப விசுவாசமா இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம லாசருடைய சம்பவத்தில் நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ விசுவாசித்தால் என்ன பண்ணலாம்? தேவனுடைய மகிமையை நீ என்ன பண்ணலாம்? காணலாம். யோவான் 11:40 வாசிங்க. ஹல்லேலூயா. லாசரு மரிக்கும்படியாக அங்க ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதிக வியாதிப்படுறாரு. இயேசுவின் இடத்துல தகவல் சொல்லப்படுகிறது. அவரால் என்ன பண்ண முடியல? வர முடியல. அவர் ஊழியத்தின் நிமித்தமாக அநேக இடங்களுக்கு சென்றதுனால அவரால் வர முடியல. அப்படியே நாட்கள் கடந்தது. இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? மரித்தும் போனார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல தான் இயேசுவின் இடத்துல தகவல் சொல்றாங்க, அவர் மரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதும் இயேசு அந்த ஊருக்கு வராங்க. வந்து பார்த்தா எல்லாம் ரொம்ப துக்கமா, ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. நீங்க அப்பவே வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? என்னுடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்துருக்கலாம், என்னுடைய தம்பிக்கு சுகத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஹல்லேலூயா. அப்பதான் இயேசு சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம்? அவரை வைத்ததான அந்த கல்லறைக்கு என்ன பண்ணலாம்? போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு போன பொழுது அந்த சகோதரிகள் சொன்னதான காரியம் என்னாச்சு? 4 நாட்கள் ஆயிற்றே நாருமே. ஹல்லேலூயா. 4 நாட்கள் ஆயிற்றே நாருமே. இனிமே என்ன பண்ண முடியாது? என்னுடைய சகோதரனை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு சொன்னதான காரியம், நீ விசுவாசத்தில் என்ன பண்ணலாம்? தேவனுடைய மகிமையை காணலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய மகிமை நம்ம என்ன பண்ணலாமா? பார்க்கலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டதான பராக்கிரமமான காரியங்களை செய்ய முடியும், அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4 நாட்கள் ஆனாலும் சரி, 40 நாட்கள் ஆனாலும் சரி, முடிந்து போனதான காரியங்கள் இனி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை செய்ய அவர் எப்படி இருக்கிறாங்க? வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க, உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 40 நாட்கள் ஆனாலும் 4 நாட்கள் ஆனாலும் மரித்த லாசரு கர்த்தர் என்ன பண்ணாங்க? உயிரோடு எழுந்தினாங்க. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் என்ன பண்ணலாம்? தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் கர்த்தரை விசுவாசிக்காதனால தான் அவர் எப்படிப்பட்டவர் என்கிறத, அவருடைய மகிமையை நம்மால் என்ன பண்ண முடியறதில்லை? உணர முடிகிறதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்கிறத நம்ம என்ன பண்ணுகிறதுல அநேக நேரங்களில் விசுவாசிக்கிறதுல. சூழ்நிலை நமக்கு எதிராக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா விசுவாசம் என்ன பண்ணிடுது? கொஞ்சம் தூரம் போயிடுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும்?
விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஒரு செடியை நம்ம வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னா அது வளருகிறதோ அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணணும்? விசுவாசத்துல நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு மாறாக பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக வருகிறதான நேரத்துல நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுது? வளராம இருக்குது. அப்படி இல்லைன்னா சில நேரத்துல காஞ்சி போயிடுது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் கர்த்தரை விசுவாசித்தால் ஒழிய அவருடைய மகிமை என்ன பண்ண முடியாது? ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ விசுவாசி அப்படின்னு சொன்னா ஆமென் தேவனுடைய மகிமையை காணலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இல்லையா? ஆமென் என்னுடைய மகிமையை நான் என்ன பண்ணுவேன்? பார்க்கலாம் சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் முடியவே முடியாது என்று சொல்லி நம்ம நினைத்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டுமாக ஆமென் உயிர் பெற செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அது பொருளாதார காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், ஆமென் எதிர்காலத்தை குறித்த காரியங்களாக இருக்கலாம், ஆமென் வியாதிகள் பலவீனங்களாக இருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் ஆமென் மருத்துவர்கள் கைவிட்டாலும், ஆமென் சுற்றுப்புறத்தார் கைவிட்டாலும், ஆமென் நம் செல்லுகிறதான இடங்களில் அலுவலகங்கள் நம்மளை கைவிட்டாலும், ஆமென் நம்மை கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் அவர் நமக்கு சகலத்தையும் செய்வாருங்கிறதான அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் ஆமென் நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக தான் பாருங்க இந்த லாசருவின் சம்பவத்தில் கர்த்தர் இயேசு சொல்றாங்க, ஆமென் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய விசுவாசம் ஆமென் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளார அதிகமாய் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் தேசத்தின் சூழ்நிலைகள் நமக்கு மாறாத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் தேசத்தில் நடக்கிறதான காரியங்கள் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆமென் பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும். ஆனால் அதை குறித்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. 4 நாள் ஆயிடுச்சு, இனிமே என்ன பண்ண முடியாது? என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆமென். அவர் உயிரோட இருக்கிறப்ப நீங்க வந்திருக்கலாமே. ஆமென். அது காரியம் வேற மாதிரி துவங்குறப்பே நீங்க எனக்கு வந்திருக்கலாமே இப்படின்னு சொல்லி தான் நம்ம அநேக நேரங்களில ஆமென் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் விசுவாசத்துல வல்லவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எவீரு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க 22ஆம் வசனம் சொல்ல நினைக்கிறேன், வாசிங்கம்மா. போதுமா? இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் எவீரு அப்படிங்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம், ஜெப ஆலய தலைவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மனுஷனுக்கு நம்ம பார்க்கிற பொழுது அவர் எப்படி இருந்தாரு? விசுவாசமா இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து கையை வச்சு பாருங்க, என் மகள் பிழைச்சாலும் பிழைப்பா, பிழைக்கால்னா பரவாயில்ல, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வாங்க, வந்து கையை வச்சிங்க அப்படின்னு சொன்ன என்ன ஆகும்? என்னுடைய மகள் பிழைப்பால். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு சிந்தனை தான், நீங்க வந்தீங்க, நீங்க வந்து என்னுடைய பிரச்சனையில கை வச்சீங்க, நீங்க என்னுடைய பிரச்சனையை தலையிட்டீங்க, நீங்க என்னுடைய பிரச்சனைக்குள்ளார வந்தீங்க அப்படின்னு சொன்ன என்னுடைய பிரச்சனை என்ன பண்ணும்? முடிந்து போகும். ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எப்படி இருக்கிறானா? நிலையற்றவனாய் இருக்கிறான் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எவீருவை கொடுத்து நம்ம பார்க்கிற பொழுது அவருடைய எண்ணத்தில் என்ன இல்ல? 2 குணம் என்ன பண்ணல அவருக்கு இல்ல. ஹல்லேலூயா. நீங்க வந்து என்னுடைய மகளுக்கு கை வச்சிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாவ? பிழைப்பால். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வந்தா மாத்திரம் போதும், என்னுடைய மகளுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்ம வாசிக்கிற பொழுது ஆமென் அவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நேரத்தில் ஆமென் திரளான ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவின் இடத்துல கூடி வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவால அற்புதம் நடக்கணும், இயேசுவால எனக்கு அதிசயம் நடக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள் மாறணும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி அநேகர் அவரை
கூடி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மனுஷனுடைய சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்களேன். மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாங்க, விட்ட கொஞ்ச நேரத்தில் மறிச்சு போயிடுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கூட்டம் கூடி நின்றுச்சு. நமக்கும் சில நேரத்தில் அப்படி தான் நடக்கும் பாருங்க. ஏதாச்சும் ஒரு அவசரமாக போகிற நேரத்தில் தான் டிராஃபிக் ஜாம் வரும், கூட்டமாக ஜனங்கள் வந்துடுவாங்க, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வரும். அப்போ நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம யோசித்து பாருங்க. அப்படியாக தான் அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, மாறவே இல்லை பாருங்க. அவருடைய இருதயத்தில் ரொம்ப திடனாக இருக்கிறாரு. இயேசு என்னுடைய மகள் மேலே கையை வச்சா என்ன ஆகும், அவள் பிழைப்பாள், அவளுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆமென். அப்படியே அவர் பேசிக்கொண்டிருக்கிறதா நேரத்தில் இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளதான ஸ்திரீ வராங்க. இந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க. அவர்கள் இயேசுனுடைய ஆடையை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் அவருடைய கதையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா ஆமென். 33ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க பொழுது, முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா ஆமென். அந்த 12 வருஷமா என்னென்னலாம் பிரச்சனை நடந்துச்சு, எங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த எவிருக்கு இன்னும் ரொம்ப கலக்கம். ஹல்லேலூயா ஆமென். இன்னும் ரொம்ப பயம் நேரம் ஆக. ஆனால் அவர் விசுவாசத்தில் என்ன பண்ணல, மாறவே இல்லை. ஹல்லேலூயா ஆமென். அப்படியே நேரத்தில் தான் அந்த மனுஷன் இடத்துல அவருடைய வீட்டில இருந்து வந்து சொல்றாங்க, உங்களுடைய மகள் என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போனாள். ஹல்லேலூயா. 35வது வசனத்தை வாசிங்கம்மா. போதுமா ஆமென். இப்படியாக அந்த வீட்டிலேருந்து செய்தி வந்துச்சு, அது என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போனால். நீ இயேசு என்ன பண்ணாத, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா ஆமென். இந்த செய்தியை இயேசு கேட்ட உடனே அந்த மனுஷனை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, விசுவாசம் உள்ளவனாகவே இரு, விசுவாசத்துல மாறிடாத, விசுவாசம் உள்ளவனாகவே நீ இரு. ஆமென். நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். ஹல்லேலூயா ஆமென். நான் உங்க வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஆமென். அப்படியாக தான் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென், என்ன சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் ஆமென், நம் விசுவாசத்தில் எப்படிதான் இருக்கணும், உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். நம் விசுவாசமாய் நாம் இருக்கிற பொழுது ஆமென், கர்த்தர் ஆமென் நமக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. அதான் நம்ம பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா காரியங்களும் நிச்சயமாய் நடைபெறும் என்கிறது ஆமென், கர்த்தர் நமக்கு சொன்னதான ஒரு காரியம். ஹல்லேலூயா ஆமென். அப்படியாக இந்த மனுஷனுடைய மகள் சுகமடைந்தாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென், கர்த்தர் மேல எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். அதே மார்க்கில் சுவிசேஷத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா, 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது 19ஆம் வசனத்தில் ஹல்லேலூயா ஆமென். இந்த சீஷர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. இயேசுவனோடவே இருக்கிறாங்க, இயேசு செய்ததான அற்புதங்களை எல்லாம் பார்க்குறாங்க, இயேசு செய்ததான அதிசயங்கள்லாம் பார்க்குறாங்க, இயேசு செய்ததான நன்மைகளை எல்லாம் பார்க்குறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த அந்த அவருடைய மகனுக்கு சிறு வயதுலேருந்தே எப்படி இருந்துச்சு, அந்த பிசாசினுடைய தொல்லைகள் இருந்தது. ஹல்லேலூயா ஆமென். அதனால இவர்களுக்கு இது நடக்குமோ நடக்காதோ, நம்ம உங்களுக்கு ஜெபம் பண்ணா காரியங்கள் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்கிறதான ஒரு குழப்பம் வந்து விட்டது. ஹல்லேலூயா ஆமென். இயேசு சொல்லுகிறதான ஒரு காரியம் ஆமென், ஒரு கடுகளவான விசுவாசம் உங்களுக்கு இருந்தா கூட ஆமென், இந்த மலையை பார்த்து நீ என்ன பண்ணலாம், பெயர்ந்து போ என்று சொல்லலாம். ஹல்லேலூயா ஆமென். அப்படி நீ சொல்லும் பட்சத்தில் இந்த மலை என்ன பண்ணும், பெயர்ந்து எங்க போய் விழுமா, நடு சமுத்திரத்தில் போய் விழுகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா ஆமென். அட்லீஸ்ட் ஒரு கடுகளவு விசுவாசமாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். அநேக நேரங்களில் பாருங்க, இந்த கடுகளவு விசுவாசம் கூட நம்முடைய இருதயத்தில் இல்லை. ஆனால் போகிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மார்த்தட்டி சொல்லிக் கொள்வோம், நான் யாரு, விசுவாசி. ஹல்லேலூயா ஆமென். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான்
தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு என்ன பண்ணுவார், எல்லா காரியங்களையும் செய்வார் என்று சொல்லி மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அந்த கடுகளவு விசுவாசம் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது இல்லை, இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்பதான் இயேசு சொல்லுகிறாங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். ஹல்லேலூயா. எது வரைக்கும் நான் உங்க கூடவே இருந்துட்டு இருக்க முடியும்? ஆமென். நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கிறேனே. ஆமென். இப்படி விசுவாசம் இல்லாமல் ஆமென் இந்த காரியத்தை செய்ய முடியாம வந்து நீங்க இப்படி நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆமென் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு கடுகளவு விசுவாசமாவது நம்முடைய இருதயத்தில் இருக்குதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் இல்லாமல் ஆமென் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு காரியத்தையும் நம்மால பெறவே முடியாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 100க்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அவர் சொல்லுகிறார் இயேசுவை நோக்கி, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் போறதுக்கும் வரத்துக்கும் நான் சொன்ன வேலை செய்யறதுக்கும் நிறைய பேர் இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் ஆமென் இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்ப என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு அவனை பார்த்து சொன்னதான ஒரு காரியம். ஆமென். இஸ்ரவேல்ல கூட நான் என்ன பண்ணதில்ல, இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் பார்க்கல. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பார்த்து அவரை பின்தொடர்ந்து போனாங்க இல்லையா, அவங்கள பார்த்து இயேசு சொல்லுகிறதான காரியம். ஆமென். இஸ்ரவேலுக்குள்ளும் நான் என்ன பண்ணல, இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை அறியாத மனுஷன் வைத்திருந்ததான விசுவாசத்தை கூட இந்த சீஷர்கள் இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அநேக அற்புதங்களை பார்த்தாங்க. ஆமென். அநேக அதிசயங்களை கண்டார்கள். ஆமென். கர்த்தரோடவே கூட இருந்து, இயேசுவனோட கூட இருந்து ஆமென் அதிகமான காரியங்களை பார்த்ததான ஆமென் இந்த சீஷர்கள் இடத்துல விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம் இல்லையா வேத பகுதி, யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த பொழுது சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம், அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் மேல விசுவாசம் வைத்தாங்க. ஆனால் ஆமென் சூழ்நிலைகள் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு விசுவாசம் குறைந்து போனது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஆமென் சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை குறைக்கிறதாக இருக்கிறதா என்று சொல்லி என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பண தேவை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா 99% யாருக்குமே என்ன பண்றது இல்ல, விசுவாசம் வரதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு காலையில ஒரு இடத்துல ஒரு பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னா நைட்டு வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், எப்படியாவது பணம் வந்துடும் அப்படின்ட்டு இருப்போம். ஒரு 7 மணி 8 மணி ஆயிடுச்சுன்னா தானா கால்கள் பக்கத்தில் யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்கள நோக்கி என்ன பண்ணிடும், போயிடுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பாருங்கிறதான விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்ல பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். கத்தியை அவர் ஓங்குற வரைக்கும் அவருக்கு எப்படி இருந்துச்சு, விசுவாசத்தில் அவர் என்ன பண்ணல, குறையவே இல்லை பாருங்க. அவருடைய மகனை பலிபீடத்தில் செலுத்திட்டு பலி கொடுக்கறதுக்காக கத்திய அவர் ஓங்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய விசுவாசம் அதிகபட்சமா அந்த மலையனுடைய அடிவாரம் வரைக்கும் தான் இருக்கும். அதோட மகனை விட்டுட்டு நம்ம வேற யாராச்சும் கூட்டிட்டு போயிருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆகாருடைய மகன் என்ன பண்ணிருப்போம், நம்ம கூட்டிட்டு கொண்டு போய் பலி செலுத்திட்டு நம்ம வந்திருப்போம் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எந்த அளவுக்கு என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கத்தியை ஓங்குற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. ஒரு இடத்துல பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த வாசலுக்கு போனப்ப கூட கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. ஆனா விசுவாசம் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எவீரு மாதிரி உறுதியா இருக்கணும். வருமா வராதா, தேவை சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா, வியாதி நீங்குமா நீங்காதா, இதெல்லாம் கர்த்தருக்கு வேணவே வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்கிறத நம்ம என்ன பண்ணணும், விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததான நாட்களில் ஆமென் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவர் கேட்டதான காரியம், என்னால இதை செய்ய முடியும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. ஆமென். என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நீ
விசுவாசிக்கிறாயா? இதுதான் கர்த்தர் கேட்டதான ஒரே ஒரு காரியம் பாருங்க. இயேசு கேட்ட ஒரே காரியம் விசுவாசி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது உனக்கு ஆகும். ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன். ஒரு மனுஷன் ஒரு இருட்டான பகுதியில் நடந்து போய் கொண்டு இருக்கிறாரு. ஒரு அடர்ந்த இருட்டு, ஒரு புதுசாக போகிறதான ஒரு பாதை. அதில் பாதை எப்படி இருக்கும் என்று சொல்லி அவருக்கு என்ன பண்ணலை தெரியலை. அதில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நடந்து போய்கொண்டே இருக்கிறாரு. போயிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிடுச்சு, லேசாக கால் தடுக்கி ஒரு பள்ளத்தில் அவர் விழுந்துட்டார். விழுந்தப்போ அங்கே பக்கத்தில் இருந்ததான ஒரு செடியோடைய ஒரு கிளையை பிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தொங்கிட்டு இருக்கிறாரு. தொங்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ரொம்ப அதிகமான பயம். காப்பாற்ற ஆள் வேணும் இல்லையா, இருட்டான பகுதி, அந்த பக்கத்தில் ஊர் இருக்கான்னு தெரியாது, வீடு இருக்கான்னு தெரியாது, வேற யாருக்கு ஒரு மாதிரி நடந்து போவாங்களான்னு தெரியாது. ஒரு பயத்தில் அவர் அங்கேருந்து கத்துறாரு, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ஒரு சத்தமும் எங்கேருந்தும் வரலை. இந்த கண்ணு தெரியாத மனுஷன் கூப்பிட்டார் இல்லையா, இன்னும் அதிகமாக கூப்பிட்டாருன்னு சொல்லி அது மாதிரி இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறாரு, சத்தமிட்டு கூப்பிடுறாரு, என்னை யாராவது காப்பாத்துங்க, நான் இப்படி ஒரு பாதாளத்தில் விழுந்துட்டேன், இப்படி ஒரு மரக்கிளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறேன், யாராவது என்னை என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் கூப்பிடுறாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, நீ என்ன பண்ணு, உன்னுடைய கையை விட்டுரு, நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அப்போ இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் என்ன பண்ணார், அமைதியாக இருந்தார். என்னடா அது திடீர்னு ஒரு சத்தம், இப்படி என்னை பிடிச்சிக்கிட்டேன் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குதுன்னு சொல்லி அமைதியாக இருந்தார். ஒரு 2 நிமிடம் கழித்து திரும்ப என்ன பண்ணிட்டாரு, இன்னும் அதிக சத்தமாக அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். யார் அவருடைய கையை பிடிச்சதுன்னு சொல்லி பார்த்தா கடவுள் அவருடைய கையை பிடிச்சிட்டு, நீ என்ன பண்ணு, மரத்தை விட்டுரு, நான் உன்னை என்ன பண்ணிக்கிறேன், காப்பாத்துறேன், நான் உன்னை தூக்கி விடுகிறேன்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்ன பொழுது ஆமென், அந்த மனுஷன் என்ன பண்ணலை, நம்பலை பாருங்க. ஏன்னா அவர் தொங்கிட்டு இருக்கிறது ஒரு பாதாளத்தில் மரத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென், நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு காரியத்தை செய்கிறேன், நான் உனக்கு நன்மையான காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதா நேரத்திலும் ஆமென் நமக்கு என்ன பண்ணுகிறது இல்லை, விசுவாசம் வருகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு நம்பிக்கை வருகிறதே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அநேக நேரங்களில் ஆமென் நாம் உலகத்தில் நடக்கிறதான காரியங்களில் நமக்கு அற்புதங்கள் நடந்ததுனாலேயே நம்ம என்ன பண்ணுகிறோம், கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க. எடுத்து வாசிங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? என்ன சத்தமே இல்லை, நான் வாசிக்கிறேன், திரும்ப கேளுங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன ஒரு அற்புதமோ ஒரு அதிசயமோ நடக்கல அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இயேசுவை விசுவாசித்திருக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம கர்த்தரை விசுவாசித்திருக்க மாட்டோம் பாருங்க. ஆமென். இது எப்போ ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா ஆமென், அவர் செஞ்சதான அந்த 2வது அற்புதத்திலே சொல்றாரு பாருங்க. ஆமென். இது நம்ம 54ஆம் வசனம் சொல்லி நினைக்கிறேன், அதில் போடப்பட்டிருக்கிறது. இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு கொண்டு வந்தபோது அது அவர் செய்த 2வது அற்புதம். ஆமென். இது 2வது அற்புதம், இயேசு செஞ்சதான 2வது ஒரு அற்புதம் பாருங்க. ஆமென். ஒரு ராஜாவின் மனுஷர் ஒருத்தர் வந்து அவருடைய மகனுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இயேசு சொல்றாங்க, ஆமென், இப்படிப்பட்டதான அற்புதங்கள் அடையாளங்களை செய்யலைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, என்னை விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதும் அதற்கு அந்த மனுஷன் திரும்ப, ஆண்டவரே என் பிள்ளை சாகரத்திற்கு முன்பாகவே நீங்க என்ன பண்ணணும், வரணும் அப்படிங்கிறார். ஆண்டவர் நீ வீட்டுக்கு போகலாம், உனக்கு என்ன பண்ணும், அந்த மனுஷனுக்கு சுகமாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு போய் எந்த நேரத்தில் சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது இயேசு அங்கே சொன்னார் இல்லையா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுச்சான், சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஆமென். இப்படியாக அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவர் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், விசுவாசி இருக்க மாட்டோம். இப்படி ஆலயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், உட்கார்ந்து இருக்கிற மாட்டோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஹல்லேலூயா, ஆமென். திரும்ப வாசிங்கம்மா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின்
நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் என்னன்னா ஆமென் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணாத காரியம் இருக்கு பாருங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை பாருங்க. அப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம நம்புகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னதான் விசுவாசம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உலக காரியங்களில நமக்கு நடக்க வேண்டியதை மாத்திரமே நம்ம என்ன பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பண தேவைக்கு விசுவாசிக்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களுக்கு விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்ம ஒரு மணமகனுக்கோ மணமகளுக்கோ பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை, நல்ல ஒரு வேலை இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் பார்க்கறது இல்லை இல்லையா, தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மை காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் என்னதான் விசுவாசம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் வித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாராம், அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். அவரை விசுவாசிக்கிறது தான் என்னது விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்று சொல்லுகிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உலகத்தின் காரியங்கள் மேலேயே நமக்கு நடக்கணும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம், அநேக நேரங்களில் நம்ம விசுவாசம் வைக்கிறோம். ஆனால் வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறது. ஆமென். காணப்படாத காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணணுமா, விசுவாசிக்கணுமா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்துருக்கிறீங்க? பரலோகத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? யாருமே நம்ம பார்த்ததில்லை பாருங்க. அப்ப அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும் என்கிறதா நம்முடைய விசுவாசமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் போதனைகள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம கேட்கிறோம் பாருங்க. ஆமென். கர்த்தர் இவைகள் எல்லாம் நமக்கு செய்கிறவர் தான். ஆனால் நாம் இதை காட்டிலும் ஆமென் நம்முடைய விசுவாசம் எதன் மேல் அதிகமாக இருக்கணும், காணக்கூடாதவைகளை குறித்து நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் அதை 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 6, 7, 8 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்புக்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்ததென்று. தொடர்ந்து வாசிங்க. 8. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2 பதில் நம்ம பார்க்கிற பொழுது நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். நோவா இருந்ததான காலத்தில் ஆமென் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணதில்லை, மழையை பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். மழை எப்படி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆமென் கர்த்தர் சொல்றாங்க, தேசம் பாவத்தினால நிரம்பி இருக்கிறது, தேசத்தில் அக்கிரமம் பெருகிடுச்சு, தேசத்தை நான் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அந்த பேழையில் நீனும் உன்னுடைய குடும்பமும் போக போறீங்க. ஆமென். இந்த மிருக ஜீவன் எல்லாத்தையும் ஒரு ஜோடி கொண்டு போக போறீங்க. இந்த பேழையை நீ இந்த அகலத்தில் செய்யி, இந்த அளவில் செய்யி, அதனுடைய ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் இப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆமென் கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நோவா விசுவாசித்து தன்னுடைய வேலையை அவர் என்ன பண்ணாரு, துவங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். காணாத பரலோகத்தை குறித்து ஆமென் நாம் விசுவாசித்து அந்த பரலோகத்துக்கு போகுவதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எந்த அளவுக்கு உலக பொருட்கள் நமக்கு கிடைக்கும் சொல்லி விசுவாசிக்கிறோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஆமென் காணாத பரலோகத்துக்கு போவதற்காக நாம் நம்மை
ஆயத்தப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நோவா அதை தான் செஞ்சாரு பாருங்க. மழையை பார்த்ததில்ல, அழிவை பார்த்ததில்ல, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னதான வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு எவ்வளவு கற்பனைகள், எவ்வளவு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனைகளை நம்ம கையாளுகிறோம், எத்தனை நம்ம செய்கிறோம் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் நம்ம செய்கிற பட்சத்துல தான் ஆமென் எங்க போக முடியுமா? காணாத பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படியாக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். ஹல்லேலூயா. ஆமென். நீ உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொன்ன பொழுது அவர் என்ன பண்ணாரா? அதை விசுவாசிச்சார். எங்க போகணும், எதுக்கு போகணும், என்ன பண்ணணும், அங்க போய் என்ன பண்ண போறோம், எங்க தங்க போறோம், எங்க கூடாரம் போட போறோம், ஆகாரத்துக்கு என்ன பண்ண போறோம், எங்க விவசாயம் பண்ண போறோம், எங்க சாப்பாடு வாங்க போறோம், எதை குறித்து என்ன பண்ணல ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் புறப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் அவருடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டார், அவருடைய செயல்களை ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் காணாத பரலோகத்துக்கு போவதற்கு நாம் நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், ஆமென், எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்தபடி நம்ம செய்கிறோம் என்று சொல்லி ஆமென் நம்ம என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். காணாதவைகளை குறித்ததான காரியங்கள். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அதை குறித்து ப்ராசஸ் பண்றதே கிடையாது. ஆமென். நம்ம அடுத்த பரலோகத்தை குறித்து அதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? காக்கப்பட முடியாது. நித்தியத்தை சுதந்திரிக்கிறது நமக்கு ரொம்ப அரிதான ஒன்றாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். கடைசி நாட்களில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அதில் ஒரு நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருந்ததான அந்த மனுஷர்கள் சொன்னாங்க, கிராமமும் டவுனும் அது குறித்து பேசிகிட்டு இருந்த பொழுது டவுனில் வாழ்கிறதான ஜனங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுனால தாங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர் எல்லாருக்கும் உதவணும், எல்லாரும் கூட இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த நாட்களில் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுனால நமக்கு வருமானம் வருகிறதுனால படிக்கிறதுனால நல்ல ஞானம் பெருகிருச்சுங்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கு? விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே போய் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னால் எல்லா காரியங்களையும் செஞ்சிட முடியும், என்னால் எல்லா காரியங்களையும் வாங்கிட முடியும், என்னால் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் குறைஞ்சிருச்சு. பொருளுடைய ஆதிக்கம், பொருளாதாரத்தை ஆதிக்கம் அதிகமாயிட்டே போய் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எதை வேணாலும் வாங்கலாம்ங்க, ஆனால் பரலோகத்தை என்ன பண்ண முடியாது? வாங்கவே முடியாது. லட்சம் ரூபாய் கொடுத்து, கோடி ரூபாய் கொடுத்து ராக்கெட்ல வேற கிரகத்துக்கு வேணும்னா போகலாம், ஆனால் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. ஹல்லேலூயா. நம் கர்த்தரை விசுவாசித்து நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் அவரை பற்றி கொண்டு காணாத பரலோகத்துக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசி ஒரே முறை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தரால எல்லாம் கூடும். என்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரால மாற்ற முடியும். பரலோகத்துக்கு போவதற்கு வேண்டிய காரியங்கள்லாம் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதன்படியெல்லாம் நான் செய்யறப்ப நான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதான விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாளுக்கு நாள் வளர்கிற பொழுது, அதன்படி நம்ம நடக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நாம் விசுவாசித்து அதன்படி நாம் நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசுவாசத்தை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். உலக காரியங்கள் மேல் எங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை காட்டிலும் பல மடங்கு ராஜா காணாத நித்திய ஜீவனை குறித்ததான விசுவாசத்தில் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அப்பா நீங்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அப்பா நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபத்தோடு எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடும் பொழுது இந்த விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து காணிக்கையை செலுத்துவோம். இயேசு ராஜா உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர உம்மை தவிர உம்மை தவிர உம்மை தவிர சுகம் தந்தீரையா, வெலன் தந்தீரையா, சுகம் தந்தீரையா, வெலன் தந்தீரையா, வெலன் தந்தீரையா. வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர உம்மை தவிர மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே, மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. பாடுவோம். வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜா உம்மை தவிர உம்மை தவிர உம்மை தவிர உம்மை தவிர. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். இறுதி ஜெபத்தை மாஸ்டர் அவர்கள் எடுப்பார்கள், காணிக்கைக்காகவும் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. மக்கு ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மகிமையான எங்கள் அன்பின் தேவனே, மக்கு ஸ்தோத்திரமையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம் ராஜா, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்களினாலும் துதிகளினாலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த நல்ல நாளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து கூடி இருந்து ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தபடியினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நாளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல மகிமையான நாளிலும் ஆண்டவர் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்த்தீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே
ஆண்டவரே உங்க மகிமை விளங்கினபடினாலே ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியிலும் கடந்து வந்திருந்தபடினாலே ஸ்தோத்திரம். பிரசன்னராய் கர்த்தர் தங்கியிருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. உங்க நாமத்தினாலே கூடுகிற பொழுது ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நேரங்கள் மத்தியிலும் கடந்து வந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாக மகிமையாய் கர்த்தர் ஆண்டவரை மாற்றி கொடுத்தபடினாலே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம். பாடல்களினாலே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்க நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளில் உடைய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீங்க எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திலே பலன் அடையும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க ராஜா. விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் வளரக்கூடிய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. விசுவாசத்திலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீஷர்கள் கேட்டது போல ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களோ என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஐயா. ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிறதான விசுவாசத்தை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். என்ன விசுவாசத்தில் பலன் அடைய வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் பிரியமாய் இருக்க முடியாத காரியம், கூடாத காரியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல விசுவாசிகளாக, எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாக கர்த்தாவை நீங்க மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த சோதனையோ போராட்டமோ ஆண்டவரே எங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதபடி விசுவாசத்தில் பலனடைய மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறதப்பா. விசுவாசிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு அதிகமாய் இன்னும் அதிகமாய் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கை கொடுக்கிறோம் ஐயா. ஆனாலும் அவைகளில் உண்மையாய் இருக்க மாத்திரம் கிருபை தர ஜெபிக்கிறோம். நாளில் நம்முடைய சமூகத்திலும் கர்த்தாவை தம்முடைய பிள்ளைகள் மனம வந்து கர்த்தாவை காணிக்கைகளை படைத்திருக்கிறார்கள். இந்த காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இது நிமித்தம் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. வாழ்ந்திருக்கட்டும் கர்த்தாவை செழித்திருக்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த நாளின் காலை ஆராதனையில் உங்க நாமம் மகிமைப்பட்டது போல மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷம் இந்த நாளில் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் ஐயா. யாரெல்லாம் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் ஆண்டவரே ஒருவேளை கர்த்தாவை எந்த சூழ்நிலையினாலும் தடைப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தாவுடைய பலவீனங்கள் நீங்கி சூழ்நிலைகள் மாறி கர்த்தாவுடைய சமூகத்தில் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தெய்வீக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்த தம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடும் திருப்தியோடும் கடந்து செல்லும்படி தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல
யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.